நாம் ஜாதி என்னும் கொடிய சமூக அரக்கனை எதிர்த்து ஒன்றிணைந்து போராடியே ஆக வேண்டும். பாரத மக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்களே என எண்ணினால்தான் நம் நாடு வலிமையாகும். துருவா, துருவா, என்னாச்சு பாலான? இந்த கடிதாசி பீமாவுக்கு அவன்கிட்ட கொடுத்துடு. ஆனந்தண்ணே, நீங்க என்னோட புத்தகத்தை எங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு உங்களாலே நேரம் ஆயிடுச்சு. பாலான, பாலான, என்னாச்சு பேப்? பாலான எங்க? அட பாலான, 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 என்னாச்சு? பாலான, ஏப்பா அப்படி பாலா பாலான்னு கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அத்தை, பாலான தனியா எங்க போயிட்டாருன்னு தெரியல அத்தை. இங்கதான் எங்கேயாவது இருப்பான்ப்பா. பாலான இங்கதான் இருந்தாரு. நான் தான் அவருக்கு பள்ளிக்கூட பைய கொண்டு வந்து கொடுத்தேன். பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிம்மா, நம்ம பள்ளிக்கூடத்துல பார்க்கலாம் வா. நான் இன்னிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். நான் கண்டிப்பாக படிப்பேன்னு உங்கள் தலைமை சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன்ப்பா. அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே படிப்படி பாட்டுறேன்ப்பா. நான் பணம் சம்பாதிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இந்த குடும்ப பொறுப்பை நானும் உங்கள் கூட சேர்ந்து தூக்கி சுமக்க நினைக்கிறேன். வா பீம், நேரம் ஆகுது. இல்ல, அவர் பள்ளிக்கூடம் போயிருக்க மாட்டாரு. அப்புறம் அவர் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அம்மா மேலே உயிரே வச்சுருக்கேன். இன்றைக்கி அம்மாவுக்கு சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுது. நான் பணம் சம்பாதிப்பேன். நீங்கள் உங்கள் கையை என் தலை மேலே வைங்க. என்னை இந்த சத்தியத்திலேருந்து விடுவிச்சிருங்கப்பா. என்ன நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சரியாத்தான் சொல்றேன் அத்தை. ஆனந்தண்ணே, பாலாண்ணா அப்பா கிட்ட என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? வாண்ணா, நம்ம போய் பாலாண்ணா தேடலாம். நில்லுங்க. என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போறீங்களா? அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. வா பீம், நம்ம போய் கொஞ்சம் தேடலாம். நில்லுங்க. நானும் உங்க கூட வரேன். மஞ்சுளா, கொஞ்சம் வீட்டை பாத்துக்குமா, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க வா. போலாம், வாங்க. பள்ளிக்கூடத்துல போய் பார்க்கலாம். அவன் அங்கதான் போயிருப்பான். மாமா மாமா, ஸ்டேஷன் எந்த பக்கம் இருக்குது? ஸ்டேஷனா இந்த பக்கமாக தான் போகணும். ஆனால் ஊருக்குள்ளே வழியாக போனால் ரொம்ப தூரம் போகணுமே, ரொம்ப நேரம் ஆகும். வேணா நீ ஒன்று பண்ணு, இந்த காட்டு வழியாக குறுக்கு பாதையில் போயிடு. அப்படி போனால் பக்கம்தான். ஒரே ஒத்தையடி பாதை தான், அங்கே தான் போகுது. சீக்கிரமாக போயிடலாம். மாமா, இப்போ ஏதாவது ட்ரெயின் இருக்கா? இது ரொம்ப சின்ன ஸ்டேஷன்ப்பா, 1-2 ட்ரெயின் தான் நிற்கும். தம்பி, சீக்கிரமாக ஓடி போனால் ட்ரெயினை பிடிச்சிடலாம். சீக்கிரமாக ஓடு. ரொம்ப நன்றி மாமா. அத்தை, நீங்க இங்கே இருங்க, நாங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சீக்கிரம் போய் பாருங்க. நீங்க பாலானவ பாத்தீங்களா? இல்ல. இல்ல. பீமா, நீ அங்கேயா இருக்கட்டும், கேளு. நான் போய் பியூன் மாமா கிட்ட கேட்டு வரேன். சங்கர், நீ எங்க பாலானாவை பாத்தியா? நான் காலங்கத்திலே அவனை பார்க்கணுமா? எதுக்கு நாசமா போகணுமா? பியூன் மாமா, இங்க பாலான பாத்தீங்களா? காலையில இருந்து நான் இங்க தான் இருக்கேன். நான் அவனை பார்க்கவே இல்லையே. ஏன், என்னாச்சு? பாலான எங்க போனாருன்னே தெரியல. என்ன என்னாச்சுப்பா?
அத்தை பாலான பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்ல. இப்போ என்ன பண்றது அத்தை? வாங்க ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. அத்தை இது ரொம்ப தூரம். பரவாயில்ல போலாம் வாங்க. நீங்களே எங்க போறீங்க? அது நாங்க ஸ்டேஷன் போறோம். ஏன்? பாலான தேடி போறோம். பாலானா என்ன வந்து பார்த்தாரே, அவர்தான் இந்த கடிதாசியை கொடுத்தாரு. உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. பீம் என்ன என்ன எழுதி இருக்குதுல? ஆனந்த் படியடா, என்ன எழுதி இருக்கு? அத்தை பாலான உண்மையிலே வீட்டை விட்டு போயிட்டாரு. வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம், சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா பீம். நானும் வரவா பீம்? வேணாம், நீ பள்ளிக்கூடத்துக்கு போ. பாலானா எங்கன்னு நீங்க ஏன் அண்ணனை கூட்டிட்டு வரல? நாங்கெல்லாம் பாலானவை தேடி ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். ஆனா நாங்க போறதுக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு. பாலான ட்ரெயின்ல ஏறி வெளியூருக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சொல்லி புரிய வச்சாலும் புரிஞ்சிக்கவே இல்ல. பாலா சின்ன வயசுல இருந்து இப்படித்தான். அவன் மனசுல தோன்றதுதான் பண்ணுவான். கடைசியில வீட்டை விட்டு இப்படி போயிட்டான்ல. ஏன் அத்தை அப்படி பண்ணாரு? அவர் இப்ப அம்மா அப்பா தம்பிங்க தங்கச்சிங்க அத்தை வீடுன்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. எங்க போய் பாரு, நம்ம அவரை எங்க போய் தேடுறது? வாப்பா என்கிட்ட வாப்பா. நீ அழாத பீமா. பாலானாவால ரொம்ப நாள் வெளியூர்ல இருக்க முடியாது. அவருக்கும் நம்ம ஞாபகம் வரும். அப்ப அவர் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. ஆமா பீமா, நீ அழாத. அவர் வந்துருவாரு. நம்ம எப்படியாவது எங்கேயாவது தேடி பாலானாவை கூட்டிட்டு வந்துடலாம். எங்க போயிருப்பாரு, வந்துருவாரு. அம்மாவும் அப்பாவும் வந்ததும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்பாங்க. நீ அழாத. வாங்க. நீங்க யாரும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. துளசி மஞ்சுளா போய் விறகு கொண்டு வாங்கம்மா. நான் சாப்பிட ஏதாவது பண்றேன். ராம்ஜி சக்பால், வந்து பாரியா. சமூக கட்டமைப்பை சீர்குலைச்சதுக்கான தண்டனையை பாரு. பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடம் போனா எவ்வளவு பெரிய பாவம். விளைவு என்னாச்சு பாத்தியா? பொண்டாட்டி நோயாளி ஆயிட்டா, பையன் வீட்டை விட்டே ஓடிட்டான். இப்பவாவது ஒழுங்கா திருந்திடு, இல்ல மிச்சம் இருக்கிற பசங்களும் அப்படித்தான் ஆவாங்க. நீங்க பயப்படாதீங்க. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அவங்களா கிளம்பி இங்க இருந்து போயிடுவாங்க. ஆனா நீங்க யாரும் இங்க இருந்து வெளியில போக கூடாது, புரிஞ்சுதா? யாரும் வெளியில போயிடாதீங்க. ஆனா அவங்க தப்பு தப்பா பேசுறாங்களே அத்தை. அம்மாக்கு எவ்வளவு நாளா உடம்பு சரியில்லை. பொண்ணுங்களை படிக்க வச்சனாலதான் பாலான்னு வீட்டை விட்டு போயிட்டாருங்கிறது தப்பு தானே. பெண் கல்வியை அவங்க தப்பா பேசுறாங்க. அப்பாதான் தெளிவா எல்லாத்தையும் சொன்னார்ல. அவங்க என்னடானா மஞ்சுளா அக்காவையும் துளசி அக்காவையும் படிக்க வச்சனாலதான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. இங்க பாருப்பா, இந்த ஊருக்காரங்களோட வேலையே அதான். இவங்க எப்பவுமே இப்படித்தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பிடிக்காத எதையாவது யாராவது செஞ்சாங்கன்னா உடனே அந்த தர்மத்தோட இணைச்சு பேசுவாங்க. அப்பதான் நம்ம எதிர்க்க மாட்டோம் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில வாங்க. குருவே, நீங்க உங்க சடங்கு ஆரம்பிங்க. இதை நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இல்லன்னா தர்மத்துக்கு எதிராக இந்த பாவிங்க செஞ்ச பலனை நம்ம குழந்தைங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும். என்ன நான் சொல்றது? இதையெல்லாம்
இவன் வீட்டு வாசலுக்கு நடுவுல வைங்க. அத்தை, அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏதோ மந்திரம் தந்திரம் பண்றாங்க. இவங்களுக்குலாம் அது மட்டும் தானே தெரியும். பூஜைக்கும் மந்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க அவங்க. போங்கப்பா, நீங்க உள்ள போங்க. போங்க. பாத்தீங்கல்ல, ரொம்ப துணிச்சலானவங்க. அவனுங்களுக்கு எதுவுமே ஆகலையே. இவனுங்க என்ன பார்த்து பயப்படுற மாதிரி தெரியல. தைரியமா உள்ள உட்கார்ந்துருக்கானுங்க. இவனுங்க இப்ப பயப்படலன்னா, என் முன்னாடி வந்து நடுங்கலன்னா, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் என்ன ஒரு ஞானியா மந்திரவாதியா மதிக்க மாட்டானுங்க. எனக்கு மரியாதை இல்லாம போயிடும். அப்படி விடக்கூடாது. இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே. எழுந்திருங்க. ஏன்னா அதர்மம் இவங்க வீட்டுக்குள்ள பொறப்பெடுத்து இருக்குது. அதனால அதர்மத்தால விளைஞ்ச கெட்ட சக்திகளை இவங்க வீட்டை விட்டு நம்ம வெளியேற்றி ஆகணும். கெட்ட சக்திகள் எப்பவுமே வீட்டோட பின்பக்கத்தில் இருந்துதான் உருவாகும். கெட்ட சக்திகளை வெளியே அனுப்ப நம்ம வழி ஏற்படுத்தணும். இவங்க வீட்டோட பின்பக்கத்தை நம்ம உடைச்சாகணும். குரு சொல்றது சரிதான். நம்ம போய் இப்ப உடைச்சே ஆகணும். எல்லாரும் வாங்க. உடைச்சே ஆகணும். நம்ம வீட்டோட பின்பக்கத்தை அவங்க எப்படி உடைக்கலாம்? நான் போறேன். வேண்டாம், நீ எங்கேயும் போக கூடாது. நம்ம வெளியில போனோம்னா இவங்க நம்மள பயங்கரமா தாக்குவாங்க. அப்பாவும் அம்மாவும் வீட்ல இல்லன்னு இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில வரணும் தான் எதிர்பார்க்கறாங்க. நம்ம யாரும் வெளியில போக கூடாது. யாரும் போக கூடாது. எல்லாரும் இங்கதான் இருக்கணும். எல்லாரும் இங்கதான். பீம். சரி, நீங்க இங்கே இருங்க. ஆனா நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் அவங்க நம்ம வீட்டவே உடைச்சிருவாங்க. பீம் நில்லுப்பா. பீம் நில்லு. நில்லுங்க. நீங்க வேணும்னே எங்க வீட்டை உடைச்சு நாங்க கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது உங்க எல்லாருக்கும் உண்மையிலே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றதுக்காக இப்படி பண்றீங்க. நேர் வழியில முடியாதுன்றதுனால இப்படி குறுக்கு வழியில பண்றீங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் இப்படி முடிச்சு போடுறீங்க. என் அக்காங்க படிக்கிறதுக்கும் பாலான வீட்டை விட்டு ஓடி போனதுக்கும் அம்மாவோட நோய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த கெட்ட சக்திகளை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. சீக்கிரமாவே இந்த கெட்ட சக்திகளா சேர்ந்து உங்க எல்லார் வாழ்க்கையும் நாசம் பண்ணிடும். அப்படி பண்ணா பரவாயில்ல, நாங்க படுத்துக்கிறோம். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இது நாங்க வாடகைக்கு எடுத்த வீடு. நீங்க எப்படி இதை உடைக்க முடியும்? பீம் இங்க இருந்து வந்துருப்பா. வந்துரு நீ. அத்தை, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. உன்னால இந்த கெட்ட சக்திகளை எல்லாம் உணர முடியாது. இத புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு வரல. ஒரு வீட்டோட பின்பக்கத்தை நம்ம உடைச்சா கெட்ட சக்திகளா வெளியே போயிடும். அதனாலதான் சொல்றேன், இங்கிருந்து விலகி போ. இந்த கெட்ட சக்திகளை நாங்க துரத்தி ஆகணும். ஆமா ஆமா எல்லாரும் உடைக்கலாம். கொஞ்சம் நொறுக்கலாம். அப்ப சரி, நான் சின்ன பையன்றதுனால என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, அத நான் உங்களுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா ஐயா, நீங்க பெரிய ஆள் தானே, உங்க கண்ணால நீங்க பாருங்க எங்க வீட்டுக்குள்ள அப்படி என்ன கெட்ட சக்தி இருக்குன்னு. நீங்க கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்களேன். எங்க வீட்டு பின்பக்கத்தை உடைக்கிறதுனால எப்படி கெட்ட சக்திகள் வெளியே போகும்னு சொல்லுங்க. ஞானி சொல்றத அப்படியே கேட்டுக்கணும். கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுடா முட்டாள். நான் சபிச்சேன்னா எல்லாரும் சாம்பலாயிடுவீங்க. பீம், இவங்க கிட்ட தேவையில்லாம வாதம் பண்ணாத. வா, இங்க இருந்து போயிடலாம். அத்தை, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. சரி, அப்ப சாபிங்க. எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க சாபத்தால நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க சக்தி மேல எனக்கும் நம்பிக்கை வந்துடும்.
ஆனா நீங்க சொன்னபடி நடக்கல. உங்க கூட இருக்கவங்களே நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த சக்தியும் இல்ல. ஒரு ஞானியையே இவன் இப்படி அவமானப்படுத்திட்டானே. இனி இந்த மொத்த கிராமமும் இதை அனுபவிக்க தயாரா இருங்க. ஐயோ பண்டிதரையா அப்படிலாம் எதுவும் இல்ல. பண்டிதரையா நாங்க உங்களை நம்புறோம். நான் இங்க உங்க நன்மைக்காக வந்திருக்கேன். ஆனா இந்த பொடி பையன் என்ன அவமானப்படுத்திட்டான். இனி உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவங்க செஞ்ச பாவத்துக்கான பலனை மொத்த கிராமமும் அனுபவிக்க வேண்டியதுதான். ஏன் என்ன உங்ககிட்ட இந்த பையன் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல. அதனால ஊர் மக்களோட பின்னாடி இருந்துகிட்டு நீங்க தப்பிக்க பாக்குறீங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் கெட்ட கர்மா அது இதுன்னு சொல்லி ஊர் மக்களை ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? இப்படியா தரம் தாழ்ந்து போவீங்க? முட்டாள், நீ திரும்ப வந்துட்டியா? தரம் தாழ்ந்தவன் நீதான். மறந்துட்டியா? கீழ் ஜாதிக்காரங்க வீட்டுக்குள்ள நீ நுழைஞ்சு பூஜை பண்ணதுக்காகத்தான் நாங்க ஊரை விட்டே துரத்தணும். இப்போ திரும்ப அவங்களுக்கு உதவி பண்ண வந்துட்டியா? மொத்த விஷயம், நான் பைத்தியம் இல்ல. ரெண்டாவது, இந்த ஊர்க்காரங்க என்ன பத்தி என்ன வேணாலும் யோசிக்கட்டும், பேசட்டும். ஆனா நான் உங்களை விடவும் அதிகமா படிச்ச பண்டிதன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்லுங்க, எந்த புத்தகத்துல இந்த தர்மத்தை பத்தி எழுதிருக்கு? வீட்டோட பின்பக்கத்தை இடிச்சா கெட்ட சக்திகள் போயிடுன்னு யார் சொன்னது? பண்டிதர் ஐயா, அவர்கிட்ட சொல்லுங்க, எதுல எழுதிருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அவர் எப்படி பதில் சொல்லுவார்? எதுலயாவது எழுதியிருந்தா தானே. பேசாம நீங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுங்க. இதுக்கப்புறமும் இந்த குடும்பத்தை தொல்லை பண்ணாதீங்க. நீங்க ஊர்க்காரங்களை வேணா முட்டாளாக்கலாம், ஆனா கடவுளை முட்டாளாக்க முடியாது. அந்த சாமிக்காவது பயப்படி. நீ மேல போனா கடவுளோட கணக்குக்கு பதில் சொல்லி ஆகணும். அத என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? போறேன். ஆனா இனி இந்த கிராமத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு. ஐயோ ஐயோ, நீங்க எங்கே போயிடாதீங்க ஐயா. இந்த ஆளு எங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்த போறானா? இவனே தர்மத்துக்கு எதிரானவன். உன்னை கிராமத்தை விட்டு ஒரு தடவை அனுப்பணும்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? மூஞ்சில கருப்பு மைய பூசவா? உங்க மூஞ்செல்லாம் இருண்டு போய் தான் கிடைக்குது. நீங்க எல்லாம் சேர்ந்தா என் முகத்தை கருப்பாக்கிட முடியுமா? அப்ப சரி, நீங்க இங்கேயே இருங்க. முதல்ல நாங்க செவுத்த உடைக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்க உங்க மூஞ்ச கருப்பாக்குறோம். வாங்க உடைக்கலாம். ஆமா ஆமா, வாங்க உடைக்கலாம், உடைக்கலாம். வேண்டாம் வாங்க. வேண்டாம், நில்லுங்க. செவத்தை உடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல என் உயிரை பறிச்சாகணும். எங்க அம்மா அப்பா வீட்டுல இல்ல, நாங்க இருக்கிறது வாடகை வீடு. நீங்க எங்க பேரு சொல்லி இன்னொருத்தவங்க வீட நீங்க எப்படி படிக்க முடியும்? நாங்க தான் உங்களுக்கு பிரச்சனைனா எங்க உயிரை எடுத்துக்கோங்க. என்னாச்சியா? ஏன் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வீட்டோட சுவத்தை இடிங்கயா, அந்த பசங்களை மண்ணோட மண்ணாக்குங்க. அப்புறம் நான் நீங்க செஞ்ச செயலுக்கு பெரிய பாராட்டு விழாவே நடத்துறேன்.
அந்த பாராட்டு விழாவுக்கு பெரிய காவல் அதிகாரியையே சிறப்பு விருந்தினரா நான் அழைச்சிட்டு வரேன். இந்த ஆளு உண்மையிலே பைத்தியா? அவன் இந்த பசங்க கூட சேர்ந்துக்கிட்டான். பேசாம இங்க இருந்து போயிடலான்னு சொல்றேன். நீ சரியா தானே சொல்ற. இந்த பசங்களை கொண்டுட்டு நம்ம செவுத்தையெல்லாம் உடைக்க வேண்டாம். அது பெரிய பாவம். பாவத்தை நினைச்சு பயப்படுறியா இல்ல போலீஸ் நினைச்சா? வீட்டோட சுவத்தை இடிங்கயா. அதோட இந்த பிள்ளைங்களையும் கொண்டு போட்டுருங்க. இந்த மாபெரும் செயலுக்காக உங்க எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்துறேன். அந்த விழாவுக்கு காவல்துறை அதிகாரிய சிறப்பு விருந்தினரா நானே அழைச்சிட்டு வரேன். கிளம்புங்க, வாங்க. அவங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே ஏதோ பண்றத பார்த்தேன். அவங்களுக்கான பதில இவரால தான் கொடுக்க முடியும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நான் ஓடி போய் இவரை இப்ப இங்க கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. ரொம்ப சரியா பண்ணப்பா. அவங்க நடத்தின நாடகத்துக்கு நீயே சரியான பதிலடி கொடுத்துட்டப்பா. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிப்பா. இவங்க கிட்ட கேள்வி கேட்க ஒருத்தர் வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் இந்த மாதிரி மந்திரவாதிகள்டேந்து நம்ம தர்மம் விடுதலை அடையும். கண்ணா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இரு. ஒரு மனுஷன் வாழறதுக்கு தர்மம் வேணும். ஆனா தந்திரங்கள் எல்லாம் நம்பாம தர்மத்தை மட்டும் நம்பினா மனுஷனோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாயிடும். சரிப்பா, நான் இப்ப கிளம்புறேன். அப்போ சரி பீமா, நானும் கிளம்புறேன். நம்ம நாளைக்கு பள்ளிக்கூடத்துல சந்திக்கலாம். நான் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். திரும்ப திரும்ப கேட்பேன். நான் மாற மாட்டேன். அப்பா வந்துட்டாங்க. என்னாச்சுப்பா? ஏன் அழறீங்க? சரி, பாலாங்க, பாலாவை காணுமே. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அண்ணி, நீங்க வைத்தியம் பார்க்கறதுக்கு ஊருக்கு கிளம்பின கொஞ்ச நேரத்துல பாலாவும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அண்ணி. அவனை நாங்க எங்கெல்லாமோ தேடி பார்த்தோம். முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு தான் தேடி போனோம். பாலா கடுதாசை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான்னு நகை கடைக்காரரோட பையன் தான் வந்து சொன்னான். அவன் கடுதாசியில என்ன எழுதியிருந்தானா, அத்தை, பாலான உண்மையிலே வீட்டை விட்டு போயிட்டாரு. அதர்மம் இவங்க வீட்டுக்குள்ள பொறப்பெடுத்து இருக்குது. அதனால அதர்மத்தால விளைஞ்ச கெட்ட சக்திகளை இவங்க வீட்டை விட்டு நம்ம வெளியேற்றி ஆகணும். இவங்க வீட்டோட பின்பக்கத்தை நம்ம உடைச்சாகணும். செவத்தை உடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட உயிரை பறிச்சாகணும். அப்பா, பாலான்னு நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்த கடிதாசி இதுதான். அப்பா, அம்மா, அத்தை, 3 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 3 பேருமே நான் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க. ஆனா என்னால படிக்க முடியாது. ஆனந்த்
பீமா கூட சேர்ந்து என்னால இனிமே தொடர்ந்து படிக்க முடியாது. ஆனா நீ படி. பீமாராவ், நீ என்னை தேடுறதுக்கு முயற்சி பண்ணாத. எனக்கு தெரியும் பீமா, நீ முடிவு பண்ணி முழு மனசோட ஒரு வேலையில இறங்கினா கண்டிப்பா அதை நிறைவேற்றிடுவ. இப்ப நான் ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி இருக்கேன். அதை முடிக்க விடாம என்ன தடுத்துறாத. அப்பாவுக்கு உதவி பண்ற அளவுக்கு நான் வளர்ந்ததும் அப்பாவுக்கு உதவி பண்ற அளவுக்கு நான் வளர்ந்ததும் தான் நான் திரும்பவும் இங்க வருவேன். அப்பா, தயவு செஞ்சு சத்தியத்துல இருந்து என்னை எப்படியாவது விடுவிச்சிருங்கப்பா. பாலா, ஓ பாலா, என் சத்தியத்துல இருந்து உன்னை நான் விடுவிச்சிட்டேன். ஆனா என் மூத்த மகனால முழுசா படிச்சு முடிக்க முடியலங்க. கவலை என்னோட வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கும். சத்தியத்துல இருந்து என்னை எப்படியாவது விடுவிச்சிருங்கப்பா. பாலா, ஓ பாலா, என் சத்தியத்துல இருந்து உன்னை நான் விடுவிச்சிட்டேன். ஆனா என் மூத்த மகனால முழுசா படிச்சு முடிக்க முடியலங்க. கவலை என்னோட வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கும். போயிட்டு வாப்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு. பாலா, அம்மா அழாதீங்கம்மா, பாலான திரும்ப வந்துருவாரு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாலானவை தேடி கண்டுபிடிச்சிருவோம். வேண்டாம் ஆனந்த், இனி யாரும் பாலாவை தேட வேண்டாம். யார் கண்டா, ஒருவேளை பாலாவுடைய விதி அவனை நல்ல இடத்துல கூட கொண்டு போய் சேர்க்கலாம்ல. சில நேரத்துல சில விஷயங்களை அப்படியே விதி வசத்துல விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா விதி எப்பவும் எல்லாருக்கும் கெடுதலை மட்டுமே பண்ணாது, சில நேரத்துல நல்லதும் பண்ணும். வேண்டாண்ணே, அழாம நம்பிக்கையா இருங்க. நம்ம பாலா திறமையான வந்தா. உங்களுக்கு இந்த பிரச்சனையோட உண்மையான வீரியமே புரியல. உண்மை என்னன்னா, நம்ம ஊருக்குள்ள கெட்ட சக்திகள் புகுந்துருச்சு. இனி ஊரையே அது நாசம் பண்ணிடும், ஊரையே அது அழிச்சிடும். இது எல்லாத்துக்கு காரணம் ராம்ஜி சக்பால் செஞ்ச அதர்மமான செயல்கள் தான். ஆமா குருவே, இது சரிதான். சரிதான். உன்னோட வயிற்று பழப்ப நிரப்புறதுக்காக ஊர் மக்களை பயமுத்திட்டு இருக்கேன். அங்க பருப்பு வேகலல்ல, அதனால இங்க பயத்தை காட்டி பருப்பை வேக வைக்கிறேன். தர்மத்தின் பாதுகாவலரே வாழ்க. அப்ப என்னதான் பண்றது ஐயா? நீங்களே ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க. இந்த கெட்ட சக்திகளை எல்லாம் சீக்கிரமாவே அமைதிப்படுத்தி ஆகணும். கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் தங்க நாணயங்களை தானமா கொடுங்க. அப்பதான் இந்த ஊருக்கு நன்மை நடக்கும்.
இல்லைன்னா இந்த அசம்பாவிதத்திலிருந்து உங்க யாராலையும் காப்பாற்ற முடியாது. இனி எல்லாம் உங்க விருப்பம். எனக்கு தெரிஞ்ச சாங்கீதத்தை நான் சொல்லிட்டேன். ஆஹா, அப்பாவி மக்களை ஏமாத்தி தங்க நாணயங்களை பறிக்க போறேன். தர்மத்தோட பெயரை சொல்லி இவங்களை பயமுத்துறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆனா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில இந்த தங்க நாணயங்களை நீ தானே வச்சுக்க போற. ஐயா சொல்றது சரிதான். ஆமாமா, ஐயா ஆமா, சொல்றது அதுவும் சரிதான். சரிதான். ஐயா சொன்னா சரியா தான் இருக்கும். எல்லாரும் என்ன சொல்றீங்க? செஞ்சிடலாமோ? செஞ்சிடலாம். ஆமா, கண்டிப்பா யாகம் பண்ணி ஆகணும். தீய சக்திகளை எப்படியாவது ஒழிச்சாகணும். அப்ப எல்லாரும் சேர்ந்து யாகத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஐயா சொன்ன மாதிரி சீக்கிரமாவே தங்க நாணயங்களை ஏற்பாடு பண்ணிடலாம். ஐயா சொன்ன அமைதிக்கான வழியை நாம செஞ்சிடலாம். அதுதானே நம்ம ஊருக்கே நன்மை. ஆமாமா, அப்படியே செஞ்சிடலாம். வாங்கண்ணே. சரி, வாங்க, போலாம். வாங்க. யாகம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க. ஆனா தங்க நாணயங்களை வச்சு என்ன யாகம் பண்ண போறீங்க? யாகம் பண்றதுக்கும் தங்க நாணயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பொறாமைகளை விட்டொழிங்க, கோபத்தை விட்டொழிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க, அன்பை வளருங்க. என்னோட தேவை இருக்கிற இடத்துக்கு நான் உடனே போயாகணும். அழாதீங்க அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு நல்லா புரியுது. நம்ம குடும்பத்துக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது. ஆனா அதையெல்லாம் தாண்டிதான் நம்ம வாழ்க்கையை நடத்தி ஆகணுமா? பாலா எங்க இருந்தாலும் நம்மளோட வேண்டுதல் எப்பவும் அவனை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா உன் உடம்பு இன்னும் மோசமாதான் ஆகும். டாக்டர் என்னமா சொன்னாரு? சொல்லுங்க நீ. டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மா சொல்லுங்க. கொடுத்திருக்காங்க, மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து 6 மாசத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டா எனக்கு குணமாயிடும்னு சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு மருந்து எடுத்துக்கவே பிடிக்கல. அம்மா நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆமா அப்பா, இருந்தாலும் என் மகன் பாலா அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப முடியலையாப்பா? இல்ல, மருந்து எடுத்துக்கிட்டா சரியாயிடும். அப்பா, பாலாவை பத்தி எதுவும் பேச வேண்டாம். இல்லப்பா, நான் கேட்க வந்தது வேற விஷயம். அப்பா, தர்மம்னா என்ன? நம்மளோட வாழ்க்கைக்கு தர்மம் ரொம்ப முக்கியமானதா? உட்காருப்பா. பீமராவ், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு அங்கீகாரம் இருக்கு. அந்த அங்கீகாரம் தான் அவங்களுடைய தர்மம். பீமா, நம்ம வாழறதுக்கு தர்மம் கண்டிப்பா தேவை. ஏன்னா நல்ல நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட தர்மம் நம்ம வாழ்க்கைய எளிமையாகவும் நன்மை நிறைஞ்சதுமா மாத்துது. அது எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் அன்பு அதிகரிக்குது. ஆனா ஒரு மனுஷன் தர்மத்தை தன்னோட சுயநலத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னா அதே தர்மம் விஷமா மாறிடும்பா.
யுக்தினா என்ன? தர்மம்னு சொல்லி மக்களை பயமுறுத்தி சூழ்ச்சியால மக்களை ஏமாத்துறது தான் அந்த வித்தை. தாங்க நினைக்கிறத சாதிக்க பயன்படுத்துற தப்பான வழி. சமூகத்துல தங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான சூழ்ச்சி. அது மூலமா யாருமே தர்மத்தை எதிர்த்து கேள்வி கேட்காமலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புறதுக்கும் பயன்படுத்துற யுக்திகள் தான் இந்த தந்திரங்கள். அது ரொம்ப ஆபத்தானது. ஆனா அப்பா, வாழ்றதுக்கான தர்மத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குல்லப்பா. இருக்கு, அதான் உண்மை. ஆனா என்ன பண்றது, நடக்கிறதே வேற. சரிப்பா, ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது? சில கேள்விகளுக்கான பதில அவ்வளவு எளிமையா சொல்லிட முடியாதுப்பா. அதை விளக்குறது ரொம்ப கஷ்டம். நீ இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற வேலையை பாரு. நீ ஞானத்தை அடையும் போது இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கான பதிலும் உனக்கே தெரிய வரும். சில கேள்விகளுக்கான பதில்களை நாமளே தான் தேடி ஆகணும் பேம். அப்பதான் மிக சரியான விடைய நாம தேர்ந்தெடுக்க முடியும். சரி, நீ பள்ளிக்கூடம் போப்பா, நானும் வேலைக்கு கிளம்பணும். ஆனந்தா, சீக்கிரம் பள்ளிக்கூடம் கிளம்புப்பா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க அண்ணே. அண்ணே, நீங்க ஓய்விடுங்க, நான் சமையலை பாத்துக்கிறேன். துளசி, மஞ்சுளா, வாங்க நம்ம விறகு கொண்டு வரலாம். நானும் பணம் சம்பாதிக்கணும். என் வைத்திய செலவுக்கு நானே சம்பாதிச்சுக்கலாமே. நான் என் புருஷனுக்கு பாரமா இருக்க கூடாது. அம்மா, நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரோம். பாலா அண்ணனை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. அண்ணன் அப்பாவோட பாரத்தை குறைக்க தானே வேலை தேடி போயிருக்காரு. சீக்கிரம் வந்துடுவாரு. என்னோட சின்ன மகனே வேலையை தேடி போயிட்டான். நானும் வேலைக்கு போகணும். அம்மா, அம்மா, அத்தை, அம்மாவை எங்கேயும் காணும். எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. அது இங்க தானே உட்கார்ந்து இருந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, வந்துருவாங்க. வாங்க நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். வாங்க. பீம், வணக்கம் ஆசிரியர் ஐயா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. பீமா, எங்க பாலாவை காணோம்? ஏன் பள்ளிக்கூடம் வரல? அவனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. ஐயா, அது பாலான்னு வீட்டை விட்டு இவங்க பாலான ஓடி போயிட்டான். ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு தெரியாத ஆசிரியர் ஐயா? உனக்கு தெரிஞ்சா அது ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தானே. பீம், பாலா ஏன் வீட்டை விட்டு வெளியே போனா? பணம் சம்பாதிக்க போறாராம். என்ன நல்லா படிக்க வைக்கவும், அம்மாவோட வைத்திய செலவுக்கும், அக்காங்களுக்கு கல்யாணம் பண்ணவும் தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கவலைப்படாத. உங்க பாலா அண்ணன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்துருவான். ஐயா, அவன்லாம் வரமாட்டான். இவன் ஜாதிக்காரங்க பாதி பேரு என் வீட்டு பின்பக்கம் தான் இருக்காங்க. அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் பேரு இந்த மாதிரி ஓடி இருக்காங்க. அவங்கள திரும்ப வந்ததே இல்ல. குடிச்சு குடிச்சு அங்கேயே இறந்துருவாங்க. ஆனா எங்க பாலான திரும்ப வருவாரு. ஏன்னா வாழ்க்கையில என்னைக்குமே நான் குடிக்க மாட்டேன்னு எங்க அப்பா முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்காரு. எங்க பாலானனுக்கு எதுவும் ஆகாது. அவர் சீக்கிரமாவே வந்துருவாரு. அவன் வந்து என்ன பண்ணுவான்? பள்ளிக்கூடத்துக்கும் பாரம், உங்க பாலான உங்க வீட்டுக்கும் பாரம். இவங்க ஜாதிக்காரங்களாம் பூமிக்கே பாரம்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வாயை மூடுங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகளை பள்ளிக்கூடத்துக்குள்ள பேசக்கூடாது. புரியுதா? உங்க அப்பா சொல்றது தப்பு. அறிவில்லாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. இன்னொரு முறை அப்படி பேசுன உனக்கு சரியான தண்டனை கிடைக்கும். புரியுதா? நீ போ, உன் வகுப்புக்கு போ. போ. நீங்க கத்தி பேசினா உண்மை பொய் ஆயிடாத ஐயா.
ஆனந்தண்ணன் பாலாண்ண வீட்டை விட்டு போய் தப்பு பண்ணிட்டாரு. பீம், நீ கவலைப்படாத. பாலான கண்டிப்பா வந்துருவாரு. நாம வித்தியாசமானவங்க இல்லைன்னு அப்ப நான் இவங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவேன். பீம், உன் வீடு, குடும்பம், வளர்ப்பு முறை எல்லாம் வித்தியாசமானது. பாலா அவங்க மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் வீட்டு பொறுப்பை தலையில சுமந்துகிட்டு போயிருக்கான். அவன் ஓடி போகல. உறவுகளுக்காகவும் பொறுப்புகளுக்காகவும் தான் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். வேணும்னா பாரு, பாலா கண்டிப்பா வீட்டுக்கு திரும்ப வருவான். நீ கவலைப்படாத. அவன் எங்க இருந்தாலும் தனக்கான வழியை தானாவே உருவாக்கிக்குவான். புரியுதா? புரிஞ்சிருச்சு ஐயா.